Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பிரதமர் மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு ஆளுநர் ஆர்.என். ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் 2014இல் 11வது இடத்திற்கு சென்றிருந்த நாட்டின் பொருளாதாரத்தை 4வது இடத்திற்கு கொண்டு வந்தவர் பிரதமர் மோடி என புகழாரம் சூட்டியுள்ளார். 2014ஆம் ஆண்டு மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு கிராமப்புறங்களில் மின்சார வசதி, வீடுதோறும் கழிப்பறைகள், ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் வசதி ஏற்படுத்தப்பட்டது என்றும் 2014ஆம் ஆண்டில் 10.5 கோடி வீடுகளிலிருந்து சமையல் எரிவாயு இணைப்பு தற்போது 40 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். 2014ஆம் ஆண்டு உலகளாவிய சுகாதார பராமரிப்பு என்பது ஒரு தொலைதூர கனவாக இருந்தது என கூறியுள்ள ஆளுநர் ஆர்.என். ரவி, 41 கோடிக்கும் அதிகமானவர்கள் ஆயுஷ்மான் திட்டத்தில் இணைந்து பயனடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியால் உருவாக்கப்பட்ட டிஜிட்டல் பண பரிவர்த்தனை பயனாளிகளுக்கு நேரடி பண பரிமாற்றத்தை விரைவாகவும் ஊழலற்றதாகவும் ஆக்கியது எனவும் கூறியுள்ளார். 2014ஆம் ஆண்டு வரை வடகிழக்கு மற்றும் ஜம்மு காஷ்மீர் பற்றி எரிந்து கொண்டிருந்ததாகவும் நாட்டின் 1/3 பங்கு மாவோயிஸ்டுகளின் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடியின் வருகைக்கு பிறகு சூழ்நிலை மாறியதாக தெரிவித்துள்ள ஆளுநர் ஆர்.என். ரவி, வடகிழக்கு பகுதியில் வன்முறையை சமாளிக்கும் பொறுப்பை தனக்கு வழங்கியதை சுட்டிக்காட்டினார். வடகிழக்கு பகுதியில் 60 ஆண்டுகளாக நீடித்து வந்த நாகா கிளர்ச்சியை தீர்க்க பிரதமர் மோடி தமக்கு உத்தரவிட்டதாகவும், 1 வருடத்திற்குள் நாகா கிளர்ச்சியாளர்கள் பிரிவினைவாதத்தை கைவிட்டு அமைதி பாதைக்கு திரும்பினர் எனவும் கூறினார். மேலும் பிரதமர் மோடியுடன் பணியாற்றியதில் தனக்கு தனிப்பட்ட அனுபவம் உள்ளது எனவும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவை ரத்து செய்து அங்கு அமைதி நிலவிட பிரதமர் மோடி வழிவகை செய்தார் எனவும் கூறியுள்ளார். பிரதமர் மோடியின் தலைமையில் ஒரு புதிய பாரதத்திற்கு ஆபரேஷன் சிந்தூர் ஒரு சிறந்த சான்று என கூறியுள்ள அவர், உலகில் உள்ள அரசியல் தலைவர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் மோடியை புரிந்து கொள்ள முயற்சி செய்து வருவதாகவும், ஒரே உலகம் ஒரே குடும்பம் என்ற உலகளாவிய சகோதரத்துவத்தை நம்பும் பிரதமர் மோடி ஒரு ரிஷி எனவும் புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரத்தின் மீது பிரதமர் மோடி மிகுந்த அன்பு வைத்துள்ளதாக கூறிய ஆளுநர் ஆர்.என். ரவி, நாடாளுமன்றத்தில் செங்கோலை நிறுவி தமிழுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் வெளிநாடுகளில் திருவள்ளுவர், பாரதியாருக்கு தமிழ் இருக்கைகளை பிரதமர் மோடி அமைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், காசி தமிழ்ச் சங்கமம் ராஜேந்திர சோழரின் 1000வது பிறந்த நாளை பிரம்மாண்டமாக கொண்டாடியது பிரதமர் மோடியின் தமிழ் வளர்ச்சிக்கு சிறந்த சான்றுகள் என குறிப்பிட்டுள்ளார். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.